நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் பதவியேற்கும் போது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியேற்றார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த காட்சியை பார்க்கலாம். அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் போது நீட் ஷேம் நீட் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சமீபத்திய நீட் தேர்வு, வினாத்தாள் கசிவு, நீட் குளறுபடி உள்ளிட்ட விவகாரங்களை சுட்டிக்காட்டி அவர் பதவியேற்க செல்லும் போதே எதிர்ப்பு முழக்கங்களை எழுப்பினார்கள். செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ், அதே போல எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து தர்மேந்திர பிரதான் இன்னும் சிலருக்கு கூட எதிர்ப்பு முழக்கங்களை எழுப்பியிருக்காங்க. கூடுதல் விவரங்கள் என்ன? 18வது மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட புதிய மக்களவை உறுப்பினர்களுக்கு இடைக்கால சபாநாயகர் தொடர்ந்து எம்பிக்களாக பதவி பிரமாணம் செய்து வைத்து வருகின்றார். பிரதமர் மோடியை தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் பலரும் தற்போது அவர்கள் மக்களவை உறுப்பினர்களாக பதவி பிரமாணம் எடுத்து வருகின்றனர். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியேற்க சென்ற போது எதிர்கட்சி எம்பிக்கள் அனைவரும் நீட் நீட் ஷேம் ஷேம் என்ற முழக்கங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். எதிர்கட்சிகள் இந்த எதிர்ப்பை வெளிப்படுத்தியதற்கான காரணம் நமக்கெல்லாம் நன்கு தெரியும். அண்மையில் நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வில் பல இடங்களில் ஆள் மாறாட்டம், முறைகேடுகள், மோசடி நடைபெற்றதாக எழுந்துள்ள சர்ச்சை அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதில் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மக்களவை உறுப்பினராக பதவியேற்க சென்ற போது ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்கட்சி எம்பிக்கள் அனைவரும் ஷேம் ஷேம் நீட் என்று தங்களுடைய முழக்கங்களை எதிர்ப்பை பதிவு செய்தனர். எதிர்கட்சி எம்பிக்கள் இந்திய அரசியல் சாசனத்தின் பிரதியை கைகளில் ஏந்தியபடிதான் அவை நடவடிக்கையிலே பங்கேற்றுள்ளனர். தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் பலரும் தங்களுடைய பதவி பிரமாணத்தை எடுத்துக் கொள்ளும் போது எதிர்கட்சி எம்பிக்கள் அரசியல் சாசன புத்தகத்தை அவர்களுக்கு முன்பாக கைகளில் காட்டி தங்களுடைய அந்த அடையாளத்தை பதிவு செய்து வருகின்றனர். பிரதமர் மோடி அவர்கள் இன்று பதவியேற்கும் போது கூட ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட எதிர்கட்சி எம்பிக்கள் அவருக்கு நேரே கைகளை உயர்த்தி அரசியல் சாசன புத்தகத்தை கைகளில் ஏந்தி பிரதமர் மோடி அரசியல் சாசனத்தை பாதுகாக்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற தங்களது கோரிக்கையை வலியுறுத்தினர். எதிர்கட்சியினர் முதல் பதவியேற்பின் போதே தங்களுடைய எதிர்ப்பையும் அரசியல் அமைப்பு சட்டப்படி நடந்து கொள்ளுங்கள், சர்வாதிகாரத்தை கைவிடுங்கள் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் முழு அலுவல்கள் தொடங்கும் முன்பாகவே வலியுறுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.